Good evening, students. இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல சொல்யூஷன்ஸ் லெசன்ல சொல்யூஷன்ஸ் what are the components present in the solution. Here a solution is made by using two components. One is a solute and another one solvent. When a solute is dissolved in a solvent, we get a solution. Solute plus solvent gives a solution அப்படின்னு படிச்சோம். அந்த சொல்யூஷன்ல கிளாசிஃபிகேஷன் பைனரி சொல்யூஷன், டெர்னரி சொல்யூஷன் படிச்சோம். பைனரி சொல்யூஷன் அப்படின்னா when there are two components in a solution, ஒரு சொல்யூஷன்ல ரெண்டு காம்பனன்ட், ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட், ரெண்டு இருந்தா அதுக்கு பேர் பைனரி சொல்யூஷன் அப்படின்னு படிச்சோம். பை அப்படின்னாலே ரெண்டு. அப்ப பைனரி சொல்யூஷன் அப்படின்னு பேரை படிச்ச உடனே உனக்கு ஞாபகம் வரும், பைனரி பைனாலே ரெண்டுன்னு தெரியும். அப்ப it has two components, only two components are there. அப்போ ஒரு solute is dissolved in a solvent, that is called a binary solution. Example, common salt in water. சாதாரண வீட்டில் யூஸ் பண்ற உப்பு, அந்த காமன் சால்ட் எடுத்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணா we get a salt solution. It is an example for a binary solution. அடுத்து இன்னொன்னு படிச்சான், ternary solution. Binary solution, ternary solution. Ternary solution அப்படின்னா there are three components in a solution. ஒரு சொல்யூஷன்ல மூணு காம்பனன்ட்ஸ் இருக்கும். சால்ட் பிளஸ் சுகர் இன் வாட்டர், போத் ரெண்டு சொல்யூட் எடுத்துக்கிறோம், சால்ட் எடுத்துக்கிறோம், சுகர் எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் சேர்த்து வாட்டர்ல டிசால்வ் பண்றோம். இப்போ there are three components. அப்போ அந்த மாதிரி த்ரீ காம்பனன்ட்ஸ் இருந்ததுனாக்கா டெர்னரி சொல்யூஷன். இதுவும் லாஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடி படித்தோம், மண்டே கிளாஸ்ல படித்தோம். அடுத்தது the solution is a homogeneous mixture. சொல்யூஷனாலே ஹோமோஜீனியஸ். இப்போ ஒரு சொல்யூட் எடுத்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டோம், பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா we cannot distinguish இதுல எது சொல்யூட் எது சால்வெண்ட் நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. அப்ப பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்துருச்சு. தட் இஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சர். இப்போ சொல்யூஷன் இஸ் a homogeneous mixture of a solute in a solvent. அதான் சொல்யூஷன் பேரு. அடுத்து இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சொல்யூஷன் படித்தோம். பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட், பிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு எப்படி பிரிக்கிறாங்கன்னு படித்தோம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல சாலிட் சொல்யூஷன், லிக்விட் சொல்யூஷன், கேஷியஸ் சொல்யூஷன் அப்படின்னு படித்தோம். சாலிட் சொல்யூஷன்ல போத் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டுமே சாலிடா இருக்கும். சொல்யூட்டும் சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, சால்வெண்ட்டும் சாலிட் ஸ்டேட், ரெண்டுமே சாலிடா இருக்கு. அதுக்கு பேரு சாலிட் இன் சாலிட். அதுக்கு எக்ஸாம்பிள் படித்தோம், அலாய்ஸ் படித்தோம். அந்த மாதிரி லிக்விட் சொல்யூஷன் படித்தோம். லிக்விட் சொல்யூஷன் மூணு டைப் இருக்கு. அடுத்து கேஷியஸ் சொல்யூஷன் படித்தோம். அப்போ இதெல்லாம் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் த பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். இதை பற்றி போன கிளாஸில் டீட்டெயிலாக படித்தோம். அந்த சோடா சொல்யூஷன்லாம் கூட படித்தோம், ஞாபகங்களா? லிக்விட் கேஸ், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணால் வி கெட் கார்பானிக் ஆசிட். கார்பானிக் ஆசிட் தான் கெமிக்கல் நேம் ஃபார் சோடா. அதை பற்றி போன கிளாஸில் சொன்னேன், டீட்டெயிலாக சொன்னேன். கார்பன் டை ஆக்சைடு கேஸை எடுத்து டிசால்வ் பண்ணுறோம், எதில் டிசால்வ் பண்ணுறோம்? வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். அட் த டைம் வி கெட் கார்பானிக் ஆசிட், அதுதான் சோடா, கமர்ஷியல் நேம் சோடா. அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் லிக்விட் சொல்யூஷன் படித்தோம். அப்புறம் கேஷியஸ் சொல்யூஷன் படித்தோம். சாலிட் இன் கேஸ், கேஸ் இன் கேஸ், அதுவும் படித்தோம். அப்போ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிசிக்கல் ஸ்டேட். அடுத்தது ரெண்டாவது கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். ஏக்வஸ் சொல்யூஷன், நான் ஏக்வஸ் சொல்யூஷன் பற்றி படித்தோம். ஏக்வஸ் அப்படின்னா அக்வா, ஏக்யூயூஏ, அக்வா அப்படின்னா வாட்டர். இப்போ காமன் சால்ட் இருக்கு, காமன் சால்ட் வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகும். அப்போ இங்கே வாட்டர் இஸ் ஆக்டிங் as a solvent. இப்போ காமன் சால்ட்டு எடுத்து ஒரு டம்ளர் வாட்டர்ல டிசால்வ் பண்ணுறோம். டிசால்வ் பண்ணும்போது இங்கே எது சொல்யூட்டு? காமன் சால்ட். எது சால்வெண்ட்டு? வாட்டர். அப்போ காமன் சால்ட் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். டிசால்வ் பண்ணும்போது வி கெட் சால்ட் சொல்யூஷன், ரைட்டு.
இந்த சால்ட் சொல்யூஷன்ல salt plus water, it gives salt solution. இப்போ இங்கே water is acting as a solvent. water வந்து சால்வெண்டா இருக்குது. அப்படி இருந்தா இதுக்கு பேரு aqueous solution. AQUEOUS, aqueous solution. ஏன்னா அக்வா அப்படின்னா AQUA, அக்வா அப்படின்னா வாட்டர், ரைட். இப்போ இங்கே வாட்டர் வந்து சால்வெண்டா ஒர்க் பண்ணுது, ஆக்ட் பண்ணுது, அதனால இதுக்கு பேர் ஏக்கோ சொல்யூஷன். அடுத்து இன்னொன்று சொன்னேன், வாட்டர் இஸ் யூனிவர்சல் சால்வெண்ட் சொல்லுவாங்க. வாட்டர் இஸ் dissolves many of the substances in the world. More number of number of substances can be dissolved in water. வாட்டர்ல we can dissolve many number of solutes. நிறைய சப்ஸ்டன்ஸை டிசால்வ் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கு வாட்டருக்கு. அதனால வாட்டருக்கு பேர் யூனிவர்சல் சால்வெண்ட்னே பேர். வாட்டர் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு பேர். சரி சார், வாட்டர்ல எல்லா சப்ஸ்டன்ஸும் டிசால்வ் ஆகுமா? நாட். வாட்டர் டிசால்வ்ஸ் some of the substances cannot be dissolved in water. சில சப்ஸ்டன்ஸ் வந்து தண்ணியில கரையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா, அன்னைக்கு பெயிண்டர்லாம் கையில வாஷ் பண்றதுக்கு கெரசின் யூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் பத்தி சொன்னேன். அதை கையில தண்ணி போட்டு கழுவுனா பெயிண்ட் போகாது, கெரசின் போட்டு வாஷ் பண்ணாதான் போகும். ஏன்னா பெயிண்ட் இஸ் சால்யூபிள் இன் கெரசின். அப்ப இங்க எது சால்வெண்டா இருக்கு? கெரசின் தான் அந்த சால்வெண்டா இருக்குது. ஸோ ஹியர் த கெரசின் இஸ் ஆக்டிங் ஆஸ் எ சால்வெண்ட். அப்போ தண்ணியை தவிர வேற ஒரு லிக்விடை யூஸ் பண்ணுறோம். ஸோ when a solvent other than water is used, it is called a non-aqueous solution. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ல 2 மார்க் கொஸ்டின்ல நிறைய அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். aqueous solution என்ன? So aqueous solution means a solution in which water is acting as a solvent. Water acts as a solvent. அப்படி இருந்தா அதுக்கு பேர் aqueous solution. Give some examples for aqueous solution கூட கேட்பாங்க. 1 மார்க்ல fill in the blanks, match the following அந்த மாதிரி பிளேசஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. Give an example for aqueous solution அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இதை பத்தி தெரிஞ்சிருந்தா தான் உனக்கு எழுத முடியும். அப்ப இங்க aqueousனா வாட்டர், அப்ப வாட்டர் வந்து சால்வெண்டா இருக்கு. அப்ப காமன் சால்ட் பிளஸ் வாட்டர் கிவ்ஸ் சால்ட் சொல்யூஷன் அப்படின்னு எழுதலாம். சரி, ரைட். அடுத்து நான் ஏக்வஸ் சொல்யூஷன் பத்தி படித்தோம். நான் ஏக்வஸ்ல ஹியர் த சால்வெண்ட் இஸ் அதர் தேன் வாட்டர். வாட்டர் தவிர வேற ஏதோ ஒரு லிக்விட் வந்து சால்வெண்டா ஒர்க் பண்ணுது, ஆக்ட் பண்ணுது. அதுக்கு பேர் நான் ஏக்வஸ் சொல்யூஷன். எக்ஸாம்பிள் என்ன படித்தோம்? சல்ஃபர் dissolved in கார்பன் டை சல்ஃபைடு, CS2 அப்படின்னா கார்பன் டை சல்ஃபைடு எழுதிங்க வச்சுங்க, நோட் பண்ணீங்க. CS2னா கார்பன் டை சல்ஃபைடு. அப்ப சல்ஃபர் திஸ் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் எலிமெண்ட். இது வாட்டர்ல டிசால்வ் ஆகாது, தண்ணியில கரையாது. அப்ப எதுல கரையும்? கார்பன் டை சல்ஃபைடுன்னு ஒரு லிக்விட்ல கரையும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் படிச்சோம், அயோடின் dissolved in CCl4. CCl4 அப்படின்னா கார்பன் டெட்ராக்ளோரைடு. நோட் பண்ணீங்க, CCl4 அப்படின்றது கார்பன் டெட்ராக்ளோரைடு. அப்ப இங்க எதெல்லாம் சால்வெண்டா இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல கார்பன் டை சல்ஃபைடு, வாட்டர் தவிர வேற லிக்விட் கார்பன் டை சல்ஃபைடு அது சால்வெண்டா ஒர்க் பண்ணுது. செகண்ட் எக்ஸாம்பிள்ல the solvent is carbon tetrachloride. அப்ப these are the 2 examples for non-aqueous solution. சரி சார், இப்ப some other liquids also act as solvent அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு பார்த்தா, ஆல்கஹால் இருக்கு, பென்சீன் இருக்கு, ஈத்தர் இருக்குது, அசிட்டோன் இருக்கு. இதெல்லாம் புக்ல கொடுத்துருக்காங்க. ஆல்கஹால், ஈத்தர், benzene, acetone. These are also used as solvent. இப்போ அசிட்டோனை பத்தி சொல்லும்போது
எஸ்பெஷலி கேர்ள்ஸ் தே யூஸ் டு ஹேவ் நெயில் பாலிஷ். அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கலர் கலராக நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுவாங்க. டெய்லி வேறு ட்ரெஸ்ஸு கலர் ட்ரெஸ் போடும்போது டெய்லி தே ஆர் சேஞ்சிங் தேர் நெயில் பாலிஷ். பாலிஷ் கலர் நெயிலோடைய கலரில் பாலிஷ் பண்ணுறது மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நேற்று போட்டு யூஸ் பண்ண கலரை இன்னைக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, தே ஆர் யூஸிங் ஏ சொல்யூஷன். இந்த ஃபேன்சி ஸ்டோர்லாம் விற்கக்கூடிய ஒரு பாட்டிலில் ஒரு லிக்விட் விற்கும். அது பேர் என்ன சொல்லுவீங்க? நெயில் பாலிஷ் ரிமூவர். நெயில் பாலிஷ் ரிமூவர்னு சொல்லுவீங்க. ஞாபகம் இருக்கா? அதை என்ன பண்ணுறாங்க, அந்த லிக்விட் சின்ன பாட்டிலில் ஒரு லிக்விட் இருக்குது, அதை ஒரு காட்டனில் டிப் பண்ணி அப்படியே இப்படி ரப் பண்ணால் போதும். இந்த நகத்து மேலே ரப் பண்ணால் அது அந்த கலர் போயிடும். எதனால் போகுது? அந்த பாலிஷ் இஸ் டிசால்வ்ட் இன் தட் லிக்விட். அந்த நெயில் பாலிஷ் வந்து அந்த லிக்விடில் டிசால்வ் ஆகுது. அப்போ நகத்தை விட்டு போயிடும். அப்போ ஆர்டினரி கலர் வந்துடும். இப்போ வேற புது கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு இந்த நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் தட் இஸ் அசிட்டோன். ACETO. அசிட்டோன் இஸ் தட் இஸ் லிக்விட். அதுதான் நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர்னு சொல்லி கடையில் வாங்குறோம். தட் லிக்விட் இஸ் கால்ட் அசிட்டோன். ஸோ அசிட்டோன் இஸ் ஆல்சோ யூஸ்ட் as a solvent. So these are all some of the liquids other than water. Some of the liquids other than water used as solvent. என்னென்ன சொன்னேன்? ஆல்கஹால் சொன்னேன், ஈத்தர், பென்சீன், அசிட்டோன், கார்பன் டை சல்ஃபேட், கார்பன் டெட்ராக்ளோரைட், இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க. மறுபடியும் சொல்ல பாருங்க. ஆல்கஹால், ஈத்தர், பென்சீன், அசிட்டோன், carbon disulfide, carbon tetrachloride. So these are all the solvents other than water. They are used to prepare the non-aqueous solution. Non-aqueous solution தயார் பண்ணக்குள்ள இந்த மாதிரி liquids யூஸ் பண்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம், சல்ஃபர் dissolved in carbon disulfide. சல்ஃபர் வந்து கார்பன் டை சல்ஃபைட் தான் டிசால்வ் ஆகும். அயோடின் is dissolved in carbon tetrachloride, CCl4. So these are all classification. This is another type of classification. Aqueous solution, non-aqueous solution. The aqueous solution, non-aqueous solution, it is based on the solute, nature of the solute and solvent. One aqueous solution, non-aqueous solution. What else? வாட்டர் தவிர எதெல்லாம் வேற என்ன லிக்விட்ஸ் என்ன சால்வெண்ட் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது எக்ஸாம்பிள் தான் ஆல்கஹால், ஈத்தர், பென்சீன், அசிட்டோன், கார்பன் டைசல்ஃபைட், கார்பன் டெட்ராக்ளோரைட். இது வரைக்கும் படிச்சதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸ் நடந்ததை ரீகால் பண்ணோம். இப்போ இன்னைக்கு சிலபஸ் இன்னைக்கு இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ இன்னைக்கு we are going to study about the type of solution. This is a classification based on the amount of solute. Amount of solute வச்சு இந்த சொல்யூஷனை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சேச்சுரேட்டட் சொல்யூஷன், ரெண்டாவது அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன், மூணாவது சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். This is another type of classification. இந்த கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணினா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். ஒரு சொல்யூஷன்ல எவ்வளவு அமௌண்ட் சொல்யூட் இருக்கு அதை வச்சு பிரிக்கிறாங்க.
saturated solution, unsaturated solution, supersaturated solution. First we take the saturated solution. Saturated solution அப்படின்னா என்ன? நான் யூஸ்வலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது யூஸ்வலாக ஒரு 4 இட்லி சாப்பிட்டா எனக்கு போதும். என்னால் யூஸ்வலாக ரெகுலராக 4 இட்லி அல்லது 5 இட்லின்னு வச்சுக்கலாம். ஒரு 5 இட்லி சாப்பிட்டாக்கா எனக்கு போதும். அதுக்கப்புறம் வேணுமான்னு கேட்டால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து கேட்கும். அப்போ 5 இட்லி, ஐ வாண்ட் 5 இட்லிஸ். சப்போஸ் 6th 6வது இட்லி 7வது இட்லி சாப்பிடணும்னு நினைச்சாதான் வேண்டாம் அப்படின்னு. பிகாஸ் ஐ காட் சேச்சுரேஷன், எனக்கு சேச்சுரேஷன் லிமிட் வந்துடுச்சு. அதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிட்டோம். அப்போ சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடுச்சு. அதே மாதிரி தான் இந்த சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் நான் ஒரு 3 இட்லி தான் சாப்பிட்டேன். அப்போ ஸ்டில் ஐ நீட் 2 more இட்லி. இன்னும் எனக்கு 2 இட்லி இது இருந்தால் சாப்பிட முடியும். அப்போ ஐ டிடன்ட் கெட் சேச்சுரேஷன். இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. 3 தான் சாப்பிட்ருக்கேன், இன்னும் 2 இட்லி தேவைப்படுது. இப்போ 2 இட்லி இருந்தால் இன்னும் சாப்பிட முடியும் என்னால். அப்போ தட் கண்டிஷன் இஸ் அன்சேச்சுரேட்டட் கண்டிஷன். இப்போ தேவையான விட குறைவாக இருக்குது. நான் யூஸ்வலாக 5 இட்லி சாப்பிடுவேன். இப்போ நான் 3 தான் சாப்பிட்ருக்கேன்னுக்குள்ள இன்னும் ஒரு 2 இட்லி தேவைப்படுது. அப்போ அன்சேச்சுரேட்டட் கண்டிஷன் அப்படி. இந்த மாதிரி சொல்யூஷன்லையும் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், unsaturated solution, supersaturated solution. Well, saturated solution. So, for example, you take ஒரு பீக்கர்ல வாட்டர் எடுத்துக்கிறோம். எவ்வளோ வாட்டர்? 100 கிராம் வாட்டர். We are taking 100 gram of water in a beaker. Sir, right. First என்ன பண்றோம்? ஒரு 10 கிராம் சால்ட். சால்ட் போட்டு டிசால்வ் பண்றோம். டிசால்வ் ஆயிடுச்சு. சரி, செகண்ட் இன்னொரு 10 கிராம் போட்டு டிசால்வ் பண்றோம். மொத்தம் 10 + 10 20 கிராம் ஆயிடுச்சு. டிசால்வ் பண்றோம், டிசால்வ் ஆயிடுச்சு. மூணாவது ஒரு 10 கிராம் டிசால்வ் பண்றோம், டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 கிராம் போடுறோம். அப்போ 10 + 10 + 10 30 30 + 5 35 கிராம்ஸ் போட்டுருக்கோம். டிசால்வ் பண்ணிகிட்டே இருக்கோம், டிசால்வ் ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் சேச்சுரேஷனுக்கு வரலன்னு அர்த்தம். ஏன்னா போட போட டிசால்வ் ஆகிட்டே இருக்கு. எப்படி நம்ம வைக்க சாப்பிட்டுட்டே இருக்கோம். 5 கிலோ சாப்பிட்ற வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். அந்த மாதிரி போட போட டிசால்வ் ஆகிட்டே இருக்குது. பட் இட் டசன்ட் கெட் த சேச்சுரேஷன். இப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு 1 கிராம் போடுறோம். ஸோ டோட்டலி 36 கிராம்ஸ் ஆஃப் salt is added in 100 gram water. இப்போ இதுவும் டிசால்வ் ஆயிடுச்சு. So totally we have dissolved 36 gram of salt in the 100 gram water. Dissolve ஆயிடுச்சு. 36 கிராம் வரைக்கும் டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு 1 கிராம் போட்டு பார்க்குறோம். எவ்வளோதான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கலக்கிட்டே இருக்கோம், ஆனால் டிசால்வ் ஆகலை. டிசால்வ் ஆகாமல் அடியில் அப்படியே படிஞ்சிடும். அந்த 1 கிராம் வாட்டர், 1 கிராம் ஆஃப் காமன் சால்ட்டு டிசால்வ் ஆகலை. ஏன் டிசால்வ் ஆகலை? இட் காட் சேச்சுரேஷன். அதுக்கு எவ்வளோ டிசால்வ் ஆக முடியுமோ பண்ண முடியுமோ பண்ணியாச்சு. எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 36 கிராம் ஆஃப் சால்ட். 36 gram of salt is dissolved in 100 gram water. 100 கிராம்ல 36 கிராம் சால்ட் போட்டு டிசால்வ் பண்ணிட்டு டிசால்வ் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா 1 கிராம் போட்டால் கூட டிசால்வ் ஆகலை. Because it got the saturation. So now we got the saturated solution. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? Saturated solution கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா போட்டு 1 கிராம் 2 கிராம் போட்டாலும் டிசால்வ் ஆகலை. டிசால்வ் ஆகாமல் அடியில் அப்படியே படிஞ்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சரி, இது எப்படி சார் டிஃபைன் பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்னன்னு புரிஞ்சிருச்சா? முதல்ல அந்த கான்செப்டை புரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் டெஃபரன்ஸ் போகலாம். அப்போ
100 gram water. This is a specified amount of solvent. அப்போ ஒரு குறிப்பிட்ட amount of weight of the solventல மேக்ஸிமம் எவ்வளோ டிசால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சொல்யூட்டை டிசால்வ் பண்ணுறோம். டிசால்வ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1 கிராம் போட்டால் கூட டிசால்வ் ஆகலை. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிற அந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ கேட்டேன், 36 gram of salt, common salt dissolved in 100 gram water is an example for saturated solution. அப்படி சொல்லலாம். அப்போ இது டெஃபினைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தா, a solution which contains maximum amount of solute அப்படின்னு சொல்லலாம். அந்த சொல்யூஷனில் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் பண்ணி வச்சுருக்கோம், அதை விட எக்ஸ்ட்ரா 1 கிராம் கூட போட்டு டிசால்வ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிற சொல்யூஷனுக்கு பேர் தான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்போ a solution in which no more solute, a solution in which no more solute can be dissolved is called as saturated solution. எழுதலாம் பாருங்க. A solution in which no more solute can be dissolved called saturated solution. கவனிங்க, saturated solution அப்படின்னா a solution in which no more solute can be dissolved. no moreனா இதுக்கப்புறம் எதுவுமே டிசால்வ் பண்ண முடியாது. அந்த மாதிரி உள்ள சொல்யூஷன் பேரு saturated solution. அப்படி பாருங்க, a solution in which no more, this is the most key word, முக்கியமான word. A solution in which no more solute can be dissolved, no more solute can be dissolved is called as a saturated solution. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எழுதுங்க? இப்போ சொன்னமே எவ்வளோ கிராம் காமன் சால்ட்டு? 36 gram of common salt. Common salt dissolved in 100 gram of water. That's gram of common salt dissolved in 100 gram of water. And this is an example for saturated solution. இந்த 36 gram வந்து it is only for common salt. Common salt தான் 36 gram. வெவ்வேறு காம்பவுண்ட் மாற இந்த அமௌண்ட் மாறும். So a solution in which no more solute can be added can be dissolved in a specified amount of solvent. In a specified amount of solvent is called as a saturated solution. அப்படின்னு எழுதலாம். Right. அதுக்கு எக்ஸாம்பிள் 36 gram of common salt dissolved in 100 gram water. இப்போ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் we go to unsaturated solution. unsaturated, just opposite to the saturated solution. பேர்லயே இருக்க unsaturated solution. இப்போ காமன் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ டிசால்வ் பண்ண முடியும்? 100 gram வாட்டரில் 36 gram. இப்போ 36 விட குறைவான அமௌண்ட்டு காமன் சால்ட்டு 100 gram வாட்டரில் டிசால்வ் ஆகியிருந்தா இட் இஸ் an example for unsaturated solution. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 gram வாட்டரில் ஃபர்ஸ்ட்டு 10 gram டிசால்வ் பண்ணோம். இப்போ இது என்ன சொல்யூஷன்? 10 gram ஆஃப் வாட்டர் காமன் சால்ட் டிசால்வ் இன் 100 gram வாட்டர். 10 gram தான் டிசால்வ் பண்ணியிருக்கோம். காமன் சால்ட் 10 gram டிசால்வ் இன் 100 gram வாட்டர். அப்போ இது ஒரு அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சரி, இப்போ இன்னொரு 10 gram போடுறோம்.
இதுவும் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அடுத்து இன்னொரு 10 கிராம் போடுறோம், இதுவும் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்போ இதுக்கு சேச்சுரேஷன் வரணும்னா எவ்வளவு தேவை? 36 கிராம், 36 கிராம் 100 கிராம் வாட்டரில் 36 கிராம் சால்ட் போட்டால் டிசால்வ் ஆகும். வி கெட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்போ இந்த 36 விட குறைவாக எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரி, தேர் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம்? அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு இப்போ 20 கிராம் ஆஃப் காமன் சால்ட் in 100 gram water. இப்போ 20 மட்டும் தான் எழுதலாமா? எது வேணாலும் எழுதலாம். இது வரைக்கும் எழுதலாம். எனி நம்பர் விச் இஸ் லெஸ் தேன் 36, 36 விட குறைவான உள்ள நம்பர் எது வேணாலும் எழுதலாம். 20 கிராம், 25 கிராம், 30, 31, 32, 33, 34, 35 கிராம்ஸ் வரைக்கும் எது வேணா, எது எனி நம்பர் யூ கேன் ரைட். ஃப்ரம் 1லேருந்து 35 வரைக்கும் ஏதோ எனி நம்பர். 20 கிராம் எழுதலாம், 10 கிராம் எழுதலாம், 30 கிராம்ஸ் எழுதலாம், அல்லது 35 கூட எழுதலாம். ஆனால் 36 எழுதலாமா? 36 you should not write for unsaturated solution. 36 கிராம் டிசால்வ் ஆனாது என்ன சொல்யூஷனு? அது சேச்சுரேட்டட் ஆகிடும், சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆகிடும். அப்போ எக்ஸாம்பிள் ஃபார் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் எழுதும்போது காமன் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் எனி நம்பர் விச் இஸ் லெஸ் தேன் 36, 36 விட குறைவான நம்பர் எது வேணாலும் எழுதலாம். அப்போ 20 கிராம், 25 கிராம், 100 கிராம் வாட்டர் அப்படி எழுதலாம். These are all example of unsaturated solution. சேச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு தான் அந்த ஒரே நம்பர் தான் எழுதணும். சேச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு 36 கிராம் மட்டும்தான். யூ ஷுட் நாட் சேஞ்ச் த நம்பர். ஏன்னா 36 கிராம் தான் மேக்ஸிமம் அமௌண்ட்டு. அப்போ 36 கிராம் ஆஃப் காமன் சால்ட் இன் வாட்டர். இப்போ 36 கிராம் இன் 100 கிராம் வாட்டர் மட்டும் எழுதினாக்கா இட் இஸ் ஃபார் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு எனி நம்பர் லெஸ் தேன் 36, 36 விட குறைவா எது நம்பர் வேணாலும் எழுதலாம். இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்போ இதுக்கு எப்படி டெஃபினேஷன் எப்படி எழுதுவீங்க? சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல நோ மோர் சொல்யூட்னு போட்டீங்க. அந்த நோ மோர் சொல்யூட்ல நோ மட்டும் எடுத்துருங்க. அதே டெஃபினேஷன், ஒரு வேர்டு கூட சேஞ்ச் பண்ண வேணாம். அதே டெஃபினேஷன்ல யூ ஹேவ் டு ரிமூவ் ஒன்லி த வேர்டு. அங்க நோ மோர் சொல்யூட்னு எழுதணும், அதுல நோ மட்டும் எடுத்துருங்க. அப்ப மீதி எல்லாம் எழுதுனா அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்போ ஒரு டெஃபினேஷன் படிச்சா ரெண்டுமே எழுதலாம். A solution in which no more solute can be dissolved in a specified amount of solvent is called a saturated solution அப்படின்னு எழுதலாம். இப்ப அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல என்ன சொன்னேன்? அந்த நோ மோர் சொல்யூட்ல அந்த நோ மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டுங்க. அப்ப டெஃபினேஷன் எப்படி எழுதுங்க? A solution in which more amount of solute can be dissolved in a given amount of solvent is called a unsaturated solution. அப்ப a solution which more amount of can be dissolved in a specified amount of solvent. A solution in which more amount of solute அல்லது more solute can be, more amount எழுதலாம், more solute கூட எழுதலாம். More solute can be dissolved in a specified amount of solvent is called a unsaturated solution. அதுக்கு எக்ஸாம்பிள் காமன் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் எனி நம்பர் லெஸ் தேன் 36, 36 விட ஏதோ ஒரு நம்பர்
25 கிராம் 30 கிராம் 35 கிராம் அப்படி அதெல்லாம் எது வேணாலும் எழுதலாம். எக்ஸாம்பிள் நான் ஒரு 20 கிராம் போடுறேன். 20 கிராம் ஆஃப் காமன் சால்ட் இன் 100 கிராம் வாட்டர். ஸோ இது அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள்னா 36 கிராம் ஆஃப் காமன் சால்ட் dissolved in 100 gram of water. It is an example for saturated solution. Unsaturated solution ke 20 gram of common salt in 100 gram water. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், சேச்சுரேட்டட் சொல்யூஷன் எழுதும்போது 36 கிராம் மட்டும்தான் எழுதணும், வேற நம்பர்லாம் எழுதக்கூடாது. அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் எழுதும்போது 20 கிராம் மட்டும்தான் எழுதணுமா? நாட் நெசசரி. யூ கேன் ரைட் எனி நம்பர் விச் இஸ் லெஸ் தேன் 36. 36 விட ஏதோ ஒரு நம்பர், சின்ன நம்பர் ஏதோ ஒன்று எழுதினா போதும். 20 எழுதலாம், 15 எழுதலாம், 10 எழுதலாம், 30 வரைக்கும் 30 எழுதலாம். அந்த மாதிரி எனி நம்பர் லெஸ் தேன் 36 எழுதலாம். அப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சரி, இப்போ அடுத்தது மூணாவது சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப காமன் எவ்வளவு சொன்னேன்? 36 கிராம் ஆஃப் காமன் சால்ட் இன், காமன் சால்ட்டுக்கு பேரு NaCl, சோடியம் குளோரைடு. இப்ப 36 கிராம் ஆஃப் காமன் சால்ட் இன் 100 கிராம் வாட்டர். இப்போ ஒரு 100 கிராம் வாட்டர்ல 36 கிராம் காமன் சால்ட் போட்டு டிசால்வ் பண்ணிட்டோம். அப்போ we got the saturated solution. சரிங்க, இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1 கிராம் போட்டால் கூட என்ன செய்யாதுன்னு சொல்லிருக்கேன், டிசால்வ் ஆகாது, அப்படியே அடியில் போய் படிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் சம்டைம்ஸ் when we change the condition, when we increase the temperature அல்லது when we increase the pressure, இது ரெண்டுல எதையோ ஒன்று டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணலாம், அல்லது டெம்பரேச்சரை மாத்தாம ப்ரெஷரை மாற்றலாம், ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ when we change the condition, இது டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றோம், இந்த சொல்யூஷனை ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணிட்ட பிறகு இதுல இன்னும் ஒரு 10 கிராம் போட்டு டிசால்வ் பண்ண முடியுமான்னு பார்த்தா பண்ண முடியும். ஏற்கனவே எவ்வளவு பண்ணிருக்கோம்? 36 கிராம் பண்ணிட்டோம். we got the saturated solution. நமக்கு saturated solution கிடைச்சிருச்சு. அப்ப saturated solution என்ன சொன்னா, a solution which no more solid can be dissolved ன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் டிசால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, இப்ப ஒரு 10 கிராம் போட்டா டிசால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்க முடியல. ஏன் முடியலன்னா அதே கண்டிஷன்ல இருக்கு, டெம்பரேச்சரும் அப்படியே தான் இருக்கு, ப்ரெஷரும் அப்படியே தான் இருக்கு, எதுவுமே மாத்தல. அப்ப when there is no change in the condition மாறாம இருந்தா இதுக்கப்புறம் டிசால்வ் பண்ண முடியாது. 36 தான் மேக்சிமம் பண்ண முடியும். இப்ப இதை விட அதிகமா பண்ணதுக்கு we are going to dissolve some more gram of common salt. டிசால்வ் பண்ண போக பார்க்குறோம். அப்போ நார்மலாக அதே டெம்பரேச்சர் கண்டிஷனில் அதே ப்ரெஷரில் we cannot dissolve. அப்போ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராம் காமன் சால்ட் டிசால்வ் பண்ணணும்னு நினைச்சோம்னா we have to change the temperature அல்லது ப்ரெஷர், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று மாற்றணும். அப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணுறோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது ஹீட் பண்ணுறோம். இப்போ இதை ஹீட் பண்ணாக்கா என்ன பண்ண முடியும்? இப்போ நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் தான் டிசால்வ் பண்ணுறோம். ரூம் டெம்பரேச்சர் நார்மலாக 30 to 35 டிகிரியில் இருக்கும். நார்மலாக 30 டிகிரி செல்சியஸ் அல்லது 25 டிகிரி தான் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க. இப்போ இது 36 கிராம் டிசால்வ் பண்ணியிருக்கோம் 100 கிராம் வாட்டரில். எப்போ? அட் 25 டிகிரி செல்சியஸ், 25 டிகிரி சரௌண்டிங் டெம்பரேச்சர் இருக்குது. அப்போ இவ்வளோ கிராம்ஸ் டிசால்வ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றோம்? ஹீட் பண்றோம். we are heating the solution. இப்போ 25ல இருந்து 35, 40, 50 அப்படின்னு ஏதோ ஒரு டெம்பரேச்சரை ஹீட் பண்றோம். ஹீட் பண்ண பிறகு
இப்போ ஒரு 10 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டு டிசால்வ் பண்ண முடியுதுன்னு பார்த்தா பண்ண முடியும். இப்போ ஏற்கனவே 36 இப்போ புதுசாக ஒரு 10 போட்டிருக்கோம், 46 கிராம் டிசால்வ் பண்ணிட்டோம். அப்போ ஏன் பண்ண முடிஞ்சுது? வி சேஞ்ச் த கண்டிஷனை மாத்திட்டோம். ஏற்கனவே இருந்த டெம்பரேச்சர் எவ்வளோ நார்மலா 25 டிகிரில பண்ண முடியாது, அவ்வளவுதான் பண்ண முடியும். இப்போ ஹீட் பண்ண பிறகு அதிகப்படியா ஒரு 10 கிராம் போட்டு டிசால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ 46 கிராம் டிசால்வ் பண்ணிட்டோம். இப்போ டெம்பரேச்சர் 25 கிடையாது, டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். டெம்பரேச்சர் இது வந்து 50 டிகிரியா இருக்கலாம் அல்லது 60, ஏதோ ஒரு டெம்பரேச்சர் மெஷர் தெர்மோமீட்டர் மெஷர் பண்றோம். அப்போ டெம்பரேச்சர் when we increase the temperature we can dissolve some more amount of common salt. அப்போ மேக்சிமம் எவ்வளோ கரைக்க முடியும்னு சொன்னால் 36 கிராம், 36 தான் கரைக்க முடியும். 36 கிராம் டிசால்வ் பண்ணால் அது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆயிடுச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 46 கிராம் டிசால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு பேர் தான் என்ன பேர்? சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல a solution which contains more than the amount of saturated solutionக்கு எவ்வளவு தேவையோ அதை விட அதிகப்படியான சொல்யூட்டை டிசால்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் தான் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இந்த சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் தயார் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? you have to change the condition. அந்த கண்டிஷனை மாற்றணும். எதை மாற்றணும்? ஒன்று டெம்பரேச்சரை மாற்றணும், அப்படி இல்லைன்னா ப்ரெஷர் மாற்றணும். டெம்பரேச்சர் மாற்றாம அதே டெம்பரேச்சர் 25 டிகிரியில், பட் when we increase the pressure increase பண்ணலாம். அப்போ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணால் போதும், we can dissolve more and more amount of common salt in water. அதுக்கு பேர் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் பேர். புரியுதுங்களா? அப்போ சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இஸ் a solution which contains more than the amount of சேச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதை விட அதிகப்படியான சொல்யூட்டை டிசால்வ் பண்ண முடியும். எப்போ முடியும்? when we change the condition. எதை மாற்றணும்? ஒன்று டெம்பரேச்சரை மாற்றணும், இன்க்ரீஸ் பண்ணணும், அல்லது ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும். ரெண்டுல ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணாக்கா we can prepare a super saturated solution. புரியுதுங்களா? we will come back after a short break.